ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்க பிசினஸ்க்காக நீங்க ஆட் லான்ச் பண்ணும்போது உங்க ஆட்ஸ் வந்து ரிவ்யூ போகும். இந்த மாதிரி ரிவ்யூ டைம்ல நிறைய எரர்ஸ் வரும். அதாவது ஆட் டிசேபிள் வரும், ஆட் செட் எரர்னு வரும். அது இல்லாமட்டு ஆட் ரன்னே ஆகாது. ஸோ இந்த மாதிரி நிறைய எரர் நீங்க ஃபேஸ் பண்ணுங்க. இது எப்படி நான் சால்வ் பண்றது, இந்த ஆட்ஸ் ரன் பண்ணது போல நான் எல்லாம் செக் பண்ணணும். ஸோ அதை பத்தி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரதா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தா உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மாடல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா என் டைட்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க உங்க பிசினஸ்க்காக ஒரு ஆட் லான்ச் பண்ணும்போது உங்க ஆட்ஸ் வந்து கண்டிப்பா ரிவ்யூ போகும். ஸோ அந்த ரிவ்யூ சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ உங்க ஆட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிவ்யூ மினிமம் உங்க ஆட்ஸ் வந்து வெரிஃபை ஆகுது, அதாவது உங்க ஆட்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகுது 24 hours ஆகும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆட்ஸ் ரன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்க ஆட்ஸ் வந்து ஒரு கண்டினியூஸா ரன் பண்ணும்போது மினிமம் ஒரு 5 hours to 10 hours உங்க ஆட்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகிடும். ஸோ இந்த ஆட்ஸ் ரிவ்யூ எப்படி போகுது, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போலாம் இருக்க சிஸ்டம் படி உங்க ஆட்ஸை ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்றது ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் தான். ஸோ மிஷின் லேர்னிங் மூலமா உங்க ஆட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவோம், உங்க ஆட்ஸ் வந்து கரெக்டான ஆட்ஸ் பாலிசில இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்ஸ் பாலிசியை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அந்த ஆட்ஸ் பாலிசினா என்னன்னு சொல்லி நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிஷின் லேர்னிங்கும் அண்ட் ஏஐ மூலமா உங்க ஆட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவோம். உங்க ஆட்ஸ் வந்து கரெக்டா அந்த ஆட்ஸ் பாலிசி கான்செப்ட்ல இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஒன்ஸ் வந்து செக் பண்ணும்போது உங்க ஆட்ஸ் பாலிசி கரெக்டா இருக்குன்னா உங்க ஆட்ஸ் வந்து டேரக்டா அப்ரூவ் போயிட்டு டேரக்டா ஆட் டெலிவரி ஆயிடும். ஸோ ஆட் டெலிவரி ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரெஷன் ரீச் எல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இன்கேஸ் வந்து ஆட் வந்து தப்பா இருக்கு அப்படின்னா உங்க ஆட் வந்து கரெக்டா ரிஜெக்ட் ஆயிடும். ஒன்ஸ் ரிஜெக்ட் ஆன உடனே என்ன பண்ணும், உங்க ஆட் எடிட் பண்ணி நீங்க அகைன் வந்து ரெக்வஸ்ட் ரிவ்யூ கொடுக்கணும். இல்ல ஆட் கரெக்டா தான் இருக்கு, பட் ஆனா வந்து தப்பு ஏதோ ஃபேஸ்புக் சைட்ல ஏதோ தப்பா இருக்கான்னு என்ன பண்ணணும், மேனுவல் ரிவ்யூ வந்து திருப்பி வந்து கொடுக்கலாம். ஸோ அப்படின்னா அது வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அவங்க ஃபேஸ்புக் சப்போர்ட் ஃபோரம் எடுத்து ஒரு ரெக்வஸ்ட் ரிவ்யூ கொடுத்தா அவங்க ஜஸ்ட் அகைன் வந்து நம்ம மேனுவல் ரிவ்யூ பண்ணி உங்க அக்கௌண்ட் வந்து அகைன் ஆக்டிவ் பண்ணாங்க. இல்ல அந்த மேனுவல் வந்து தப்பா தான் உங்க அக்கௌண்ட் வந்து திருப்பி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ண உடனே என்ன பண்ணணும், நீங்க உங்க ஆட் அக்கௌண்ட் அந்த ஆட் செட்டை மாத்தணும். அப்படி இல்லைன்னு புது ஆட் லான்ச் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ராசஸ். இப்படிதான் வந்து பண்ணா ஆட் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வெரிஃபை பண்றது வந்து ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் மூலமா தான் உங்க ஆடை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அது கரெக்டா இருந்தா உங்க ஆட் டைரக்டா டெலிவரி ஆயிடும். இன்கேஸ் தப்பா இருந்தா உங்க ஆட் ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஆட் ரிவ்யூ ப்ராசஸ் நடக்குது. இந்த ஆட் ரிவ்யூ ப்ராசஸ் நடக்கிறதுக்கு மெயினான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆட்ஸ் வந்து தப்பா எதுவும் நீங்க ரன் பண்ணிட கூடாது. இதுக்கு மெயினா அவங்க பாக்குறது வந்து ஆட் பாலிசி வந்து கம்ப்ளீட்டா வெரிஃபை பண்றாங்க. நீங்க டைரக்டா கூகுள்ல போயிட்டு ஃபேஸ்புக் ஆட் பாலிசின்னு சொல்லி கொடுத்தும் போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து transparency.meta.com சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ல இருக்க பாலிசியை ஃபர்ஸ்ட் நீங்க தயவு செஞ்சு நீங்க உங்க பிசினஸ்க்காக ஆட்ஸ் ரன் பண்ணாலும் சரி, இல்ல உங்க கிளைண்ட்ஸ்க்காக ஆட்ஸ் ரன் பண்ணாலும் சரி, நீங்க ஒரு ஏஜென்சியா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு மெட்டா ஆட்ஸ் எஃபெக்டிவ் யூஸ் பண்ணுனா கண்டிப்பா நீங்க ஆட்ஸ் பாலிசி கம்ப்ளீட்டா தெரியணும் உங்களுக்கு. ஸோ இதுல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மெட்டா அட்வர்டைசிங் பாலிசி அண்ட் பிரின்சிபல். ஸோ நாங்க எதெல்லாம் அக்செப்ட் பண்றோம், ஸோ மெட்டா டைம்ல மெட்டா ஆட்ஸ் வந்து எதெல்லாம் அக்செப்ட் பண்றாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. அவங்க வந்து டிரான்ஸ்பரன்சியை ரொம்ப ரொம்ப விரும்புறாங்க. அட் சேம் டைம் வந்து உங்க ப்ராடக்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஆட்ஸ் இருந்தா அவங்க ஈஸியா வந்து உங்க ஆட் வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் என்ன மாதிரிலாம் ஆட் இருக்கு, உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்க ஆட் எப்படிலாம் இருக்கக்கூடாது சொல்லி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் எப்படி ஆட் ரிவ்யூ பண்ணணும் அந்த ப்ராசஸ் வந்து பிசினஸ் ஹெல்ப் சென்டர். சப்போஸ் நீங்க வந்து ஆட்ஸ் கரெக்டா ரன் பண்ணிருக்கீங்க, பட் ஆனா உங்களுக்கு மெட்டா வந்து தப்பா நீங்க பண்ணிருக்க சொல்லிட்டு உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிச்சுன்னா அதை எப்படி வெரிஃபை பண்ணலாம், பிசினஸ் ஹெல்ப் சென்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்க போயிட்டு நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நான் ஆட்ஸ் வந்து கரெக்டா ரன் பண்ணிருக்கேன், பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா எங்க சப்போர்ட் ஆப்ஷன் தான், இந்த சப்போர்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ சப்போர்ட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ என்ன இஷ்யூவோ அந்த இஷ்யூ நீங்க சப்போர்ட் போற வந்து ரெக்வஸ்ட் ரைட் கொடுத்து அகைன் அந்த மேனுவல் ரிவ்யூ பண்ண சொல்லலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்க ஆடு மேல உங்களுக்கு கரெக்டா தான் பண்ணிருக்கேன், பட் ஆனா தப்பா ஷோ ஆகுதுன்னா அப்ப நீங்க கான்டாக்ட் சப்போர்ட் கொடுத்து அவங்க கிட்ட வந்து நீங்க உங்க ஆட்ல என்ன இஷ்யூ சொல்லிட்டு வெரிஃபை பண்ணலாம். இது வந்து மேனுவல் சப்போர்ட். நெக்ஸ்ட் மூணாவது ஆப்ஷன் வந்து என்ன மாதிரிலாம் நீங்க ஆட் ரன் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இல்லீகல் ட்ரக்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்க பிசினஸ்க்கு கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்க. நீங்க ஒரு ஹெல்த் கேர் பிசினஸ் இருந்தாலும் சரி, இல்ல வந்து நீங்க மேட்ரிமோனி, டேட்டிங் ஆப்ஸ் இந்த மாதிரி ஆப்ஸ் தான் கண்டிப்பா வந்து ஃபேஸ்புக் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. இந்த கேம்லிங் வெப்சைட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேம்லிங் கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் அலோவே பண்றது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆட்ஸ் ரன் பண்ணும்போது உங்களோட ஆட் அக்கௌண்ட் பிளாக் ஆகும், என்டையர் உங்களோட ப்ரொஃபைல் அக்கௌண்ட் பிளாக் ஆகும். ஸோ தயவு செஞ்சு நீங்க உங்க பிசினஸ்க்காக ஆட் ரன் பண்ணாலும் சரி, இல்ல உங்க கிளைண்ட்ஸ்க்காக ஆட் ரன் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க ஒரு ஏஜென்சியா இருந்தாலும் சரி,
இந்த ஆட்ஸ் பாலிசியை கம்ப்ளீட்டா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ என்ன மாதிரி ஆட்ஸ் ரன் பண்ணணும், என்ன மாதிரி ஆட்ஸ் ரன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சிருக்கணும். அண்ட் சேம் டைம் வந்து இன்கேஸ் என்னோட ஆட் கரெக்டா தான் இருக்கு, பட் ஆனா என்னோட ஆடு வந்து பாத்தீங்கன்னா தப்பா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த ஆடு வந்து ரிவ்யூ பாலிசிக்கு அப்லோட் பண்ணணும். அது எப்படி பண்ணா இங்க பிசினஸ் ஹெல்ப் சென்டர் கிளிக் பண்ணிட்டு ஸோ அது வந்து கெட் சப்போர்ட் கொடுத்து அங்க போயிட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் நீங்க ஃபேஸ் பண்ணி சொல்லி ரைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா 24 ஹவர்ஸ்ல வந்து அவங்க ரிப்ளை பண்ணிடுவாங்க உங்க ஆடு வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இன்கேஸ் கரெக்டா இருந்தா உங்க ஆடு வந்து கரெக்டா டெலிவரி கூட, இன்கேஸ் உங்க ஆடு வந்து தப்பா இருந்தா உங்க ஆடை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஆட்ஸ் பாலிசி தயவு செஞ்சு படிங்க. இன்கேஸ் எனக்கு படிக்க டைம் இல்லை, ஜஸ்ட் வந்து இதை பத்தி பாட்காஸ்ட்லாம் நிறைய இருக்கு, ஸோ யூடியூப்ல வீடியோஸ் நிறைய இருக்கு, ஸோ இதை பத்தி நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இல்லை எனக்கு தமிழ் தான் புரியுங்க, நீங்க ஜஸ்ட் ஒன்று ரொம்ப ரொம்ப சிம்பிளா இதை காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணலாம், உங்க ஆட்டோமேட்டிக் தமிழ்ல வந்துடும். இன்னைக்கு நிறைய ஏ டூல்ஸ் இருக்கு தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா படிங்க. ஸோ என்ன மாதிரி ஆட்ஸ் ரன் பண்ணக்கூடாது, டேஞ்சரஸ் வெப்பன்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் அபியூஸ், அப்புறம் வந்து நியூரிட்டி, இந்த மாதிரி நீங்க எதுவுமே பண்ண மிஸ்இன்ஃபர்மேஷன். சில பேர்லாம் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது நான் 10 நாள் உங்களை கோடீஸ்வரன் ஆக்குறேன், அந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணவே கூடாது. ரன் பண்ண உங்க அக்கௌண்ட்டே பிளாக் ஆயிடும். ஸோ கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன் கரெக்டா படிங்க. படிச்சாதான் உங்க பிசினஸ் நீங்க என்ன மாதிரி ஆட்ஸ் ரன் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தெளிவா புரியும். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்தா என் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ், பை பை.